ஜாதியை பற்றி கூட நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அத்தி மரத்தில் உச்சியிலும் கிளையிலும் அடிமரத்திலும் காய்கள் காய்க்கும். எங்கே காய்த்தாலும் அதை அத்திக்காய் என்றுதான் சொல்லுகிறோம். அடிமரத்தில் காய்ப்பதை பரங்கிக்காய் என்றோ, கிளையில் காய்ப்பதை புடலங்காய் என்றோ, உச்சியில் காய்ப்பதை வெண்டைக்காய் என்றோ சொல்வது கிடையாது. மண்ணில் பிறந்த மனிதர்களிடையே மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற வேற்றுமை இருக்கக்கூடாது. ஜாதியை ஒழிப்பதற்கு ஜாதி ஒழிக என்று சொன்னால் மட்டும் போதாது. சாதி என்பது சதியின் காரணமாக சதி என்ற வார்த்தையில கால் முளைத்து சாதியாக மாறியது. சாதி அத்தோடு நின்றதா? இல்லை. தீ என்ற எழுத்துக்கு கொம்பு முளைத்து அது தீயாக மாறியது. அந்த தீயை அணைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு தான் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநில மாநாட்டில் நம்மை போன்ற இளைஞர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி, நாம் வரக்கூடிய ஆண்டு முழுவதும் அண்ணாவினுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாட போகிறோம். அந்த விழாவை 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிற நாம் சாதி சமயமற்ற சமுதாயத்தை படைப்போம் என்கிற அந்த உறுதிமொழியை நாம் இந்த மாநாட்டிலே ஏற்றாக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றிட வேண்டும் என்று நாட்டிலே பல பேர் அது நாற்காலி ஆசையோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் பார்க்கிறோம். திமுக கழகத்தை ஏன் அழிக்க வேண்டும்? கழகம் செய்த தவறு என்ன? இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை சுட்டி தந்திருக்கிறோமே, அதற்காகவா? தாய்மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்திருக்கிறோமே, அதற்காக இந்த இயக்கத்தை அழிக்க நினைக்கிறார்களா? பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு பாதுகாவல் அரணாக விளங்கி கொண்டிருக்கிறோமே, அதற்காக இந்த இயக்கம் அழிக்கப்பட வேண்டுமா? வறுமையில் வாடும் மக்களுக்கு வயிறார உண்ண வேண்டும் என்பதற்காக 1 கிலோ அரிசியை 2 ரூபாய்க்கு வழங்கி கொண்டிருக்கிறோமே, அதற்காக இந்த ஆட்சி அழிக்கப்பட வேண்டுமா? புலி வாழ குகை உண்டு, பறவை வாழ கூடு உண்டு, எலி வாழ கூட வலை உண்டு. ஆனால் எங்களை போன்ற ஏழை எளிய மக்கள் வாழ்வதற்கு இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமே, அதையும் புரிந்து இந்த ஆட்சி இன்றைக்கு பட்டா வழங்கி கொண்டிருக்கிறதே, அதற்காக இந்த ஆட்சி அழிக்கப்பட வேண்டுமா? வசதி படைத்தோர் வீட்டில் மட்டுமே வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள், நம்முடைய வீட்டிலே இல்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய மனம் குளிரக்கூடிய வகையில வீட்டுக்கு வீடு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை ஏன் அழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்? என்ன எரிச்சல் இன்றைக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது? சமத்துவரங்கள்,